தமிழக வெற்றி கழகம் தன் கட்சி பெயரை அறிவித்த விஜய் திருச்செந்தூர் ரசிகர்கள் ஆரவார கொண்டாட்டம். கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி திருச்செந்தூர் வேதியியல் துறைசார் கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகம் தன் கட்சி பெயரை அறிவித்த விஜய் திருச்செந்தூர் ரசிகர்கள் ஆரவார கொண்டாட்டம். நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை நடத்தி பல்வேறு உதவிகளை செய்து வந்தார். இந்நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் டெல்லி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து இன்று முதல் அதிகாரப்பூர்வ கட்சியாக விஜய் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒன்றிய தலைவர் விஜய் ஆனந்த், ஒன்றிய செயலாளர் ஆத்தூர் குட்டிராஜா தலைமையில் பகத்சிங் பேருந்து நிலையம், நகராட்சி அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் ஒன்றிய நிர்வாகிகள் சுந்தரலிங்கம், நம்பி நாராயணன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் ஆத்தூரிய குட்டிராஜா, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து பேசுகிறேன். முதல்ல தளபதிக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இது வந்து தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது இது அதனால் இப்போ நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணியிருப்போம். அதாவது இப்போதைக்கு மக்கள் நற்பணி இயக்கத்திலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது வெளியில் தெரியறதில்லை, மற்ற ரசிகர்களுமே நம்ம வெளியில் காட்டிக்கிறது இல்லை. அதாவது அப்படி எங்களுக்கு தளபதி வெளியில் நீங்கள் விளம்பரம் எதுவுமே காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பகுதியில் எல்லாமே நல்லா பண்ணோம். கடைசியாக கூட வெள்ளம் பாதிப்பு பகுதியில் கூட நம்ம நிறையா பண்ணோம். அதுபோல் தளபதியும் சென்னையிலேருந்து நிறையா உதவி பண்ணாப்புல நம்ம பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தளபதி ஹெல்ப் பண்ணாப்புல அது நம்ம சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து தளபதி கையால் கொடுக்குறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணோம். அதுபோக நாங்கள் ரசிகர்கள் சார்பாகவும் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணோம். கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி திருச்செந்தூர் வேதியியல் துறைசார் கருத்தரங்கம் நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியின் வேதியியல் துறையும் நாகப்பட்டினம் கலீலியோ ஆஃப்ஷோர் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து கல்லூரி வளாகத்தில் 2 நாள் கருத்தரங்கினை நடத்தியது. நிகழ்வின் முதல் கட்டமாக வேதியியல் துறை தலைவர் கலைசெல்வி வரவேற்புரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயந்தி நிகழ்விற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். கல்லூரி செயலாளர் முனைவர் நாராயணராஜன் நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துரை நல்கினார். கருத்தரங்கில் நாகப்பட்டினம் கலீலியோ ஆஃப்ஷோர் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சீனிவாசன் கலந்து கொண்டு தொழில்சார் வேலைவாய்ப்புகள் பற்றியும் விரிவாக மாணவரிடம் எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினருக்கு கல்லூரி சார்பில் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசாக கேடயமும் வழங்கப்பட்டது. முதல் நாளன்று சிறப்பு விருந்தினர் தொழில்துறை சார்ந்த பயிற்சி மாணவிகள் தம் திறன் வளர்க்கும் பயிற்சி, மேற்படிப்பிற்கான தேர்வு செய்யும் விதம் மற்றும் வேலைவாய்ப்பினை பெறுவதற்கான முயற்சிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு நேர்முக தேர்வுக்கான பயிற்சியும் நல்கினார். மேலும் இயற்கை சூழல் பாதுகாப்பு பற்றிய கருத்தினையும் மாணவிகள் மத்தியில் பதிவு செய்யும் விதமாக முதுகலை வளாகத்தில் மரம் நடுதல் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் 2ஆம் நாள் அன்று கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினரோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலமாக கலீலியோ ஆஃப்ஷோர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மாணவிகள் அறிந்து கொள்ளவும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு விருந்தினர் சீனிவாசன் வேதியியல் ஆய்வகத்தில் பெட்ரோலியம் பகுத்தாய்வு செய்யும் முறையினை மாணவர்களுக்கு செய்முறை விளக்கம் அளித்ததோடு வண்ண சாயம் தயாரிப்பு முறையினை மேற்கொண்டு தயாரித்த வண்ண சாயத்தினை கல்லூரிக்கு பரிசாக வழங்கினார். கருத்தரங்கில் கலந்து கொண்ட வேதியியல் துறை மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜான்சிராணி நன்றி உரையாற்றினார்.
நிகழ்வினை மாணவிகள் ரபிகா மின்கா, சிவசுந்தரி, சௌமியா லின்சி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை வேதியியல் துறை தலைவர் கலைசெல்வி மற்றும் பேராசிரியர்கள் முனைவர் ஜான்சிராணி, சந்திரா, விஜயகுமாரி மற்றும் முனைவர் அம்பிகாபதி ஆகியோர் செய்திருந்தனர். திருச்செந்தூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. திருச்செந்தூர் வட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ளூர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கட்டண வசூலை தடுக்க வலியுறுத்தி திருச்செந்தூர் அனைத்து சமுதாய மக்கள் இயக்கத்தினர் மற்றும் அகில பாரத இந்து மகாசபா நகர தலைவர் ஆகியோரால் பொதுமக்கள் ஒன்று திரட்டி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தது தொடர்பாக மேற்படி பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணும் பொருட்டு திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தீர்மானமாக திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளூர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு தொடர்பாக திருக்கோவில் இணை ஆணையர், சென்னை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. மேற்படி கடிதத்தில் திருச்செந்தூர் பகுதியில் வசித்து வரும் உள்ளூர் பக்தர்கள் மற்றும் அவர்களின் வசிப்பதற்கு ஆதாரமாக ஆவணங்கள் பெற்று சாதாரண தினங்களில் அபிஷேக நேரம் தவிர்த்து மாலை 3 மணி முதல் ரூபாய் 100 கட்டண முறை வரிசையில் செல்லும் ஏனைய பக்தர்களுடன் தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும், உள்ளூர் பக்தர்கள் வேறு பக்தர்களுடன் அழைத்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்படாது என்று நிபந்தனைகளுடன் அனுமதிக்க வேண்டி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேற்படி நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக அனைத்து சமுதாய மக்கள் நல இயக்கத்தினரால் தெரிவிக்கப்பட்டு சாதாரண தினங்களில் அனைத்து நேரங்களிலும் தரிசனம் செய்வதற்கு பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் அனுமதி தந்திடவும் அரசாங்கத்தை கோருவது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேற்படி கோரிக்கைகளை ஏற்று அனைத்து சமுதாய மக்கள் நல இயக்கத்தினரால் நடத்தியிருந்த சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் திருக்கோவில் இணை ஆணையர் கார்த்திக், திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய காவல் ஆய்வாளர், அனைத்து சமுதாய மக்கள் நல இயக்க தலைவர் கோட்டீஸ்வரன் மற்றும் இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடன்குடி அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் உள்ளூர்வாசிகள் வடமாநில தொழிலாளர்களால் தொடர்ந்து தாக்கப்படும் சம்பவத்தை கண்டித்தும், அனல் மின் நிலையத்தை சுற்றியுள்ள கிராமத்தை சார்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் அருகில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர் வரவேற்று பேசினார். மாவட்ட செயலாளர் டிலைட்டா, மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார். உடன்குடி அனல் மின் நிலையத்தில் பணிபுரிகின்ற தமிழர்கள் மீது, பணிபுரிகின்ற உள்ளூர்வாசிகள் மீது தொடர்ந்து நடைபெறுகின்ற வட இந்தியர்கள் நடத்துகின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்து பாதுகாப்பு கொடு.